சூரிய பகவான் ஆளக்கூடிய ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 5ஆவதாக வலம் வரக்கூடிய ராசி நெருப்பு ராசி. ஆளுமை மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவங்க யாருங்க? நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான். நம்மளோட சிந்தனை செயல் எல்லாமே இவங்களுடைய தீர்க்கமான மனநிலையை பிரதிபலிக்கும். தைரியமும் உற்சாகமும் கொண்டவங்க. எந்த ஒரு போட்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையா இருக்கட்டும், இவங்க இருக்கக்கூடிய இடத்துல முதன்மை இடத்தை பிடிக்கணும்னு முற்படுவாங்க. அப்போ மற்றவங்களை அடக்கி ஆள நினைக்கிறாங்க போலயே, மற்றவங்க யாரும் வளரக்கூடாது, தான் மட்டும்தான் வளரணும்னு நினைக்கிறாங்க போலயே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. சிம்ம ராசியை அப்படி மட்டும் யாரும் அடையாளப்படுத்திடவே கூடாது. ஒரு வீட்டில் சிம்ம ராசி இருக்காங்கன்னா கூட நல்லது கட்ட அவங்க பார்க்குறாங்கன்னா எங்கே தப்பு நடந்துருமோ, எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தோற்றுருவோமோ, எங்கே நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல விருப்பமானவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ, இப்படி பயந்துட்டு யாரையுமே அவ்வளவு சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க. அதனால தான் எல்லாத்துலேயுமே போய் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்யறதுல இவங்க முதன்மையானவங்க. ஆளுமை திறன் இருக்கும், அதிகார தோரணம் இருக்கும். ஆனால் எல்லாரும் நட்பாக பழகுவாங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. அடப்போமா, நீ சிம்ம ராசிக்காரங்க, நாங்களே ஏழையாக தான் இருக்கோம், எங்களுக்கே உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு. ஏன்னா நீங்களே ராஜாவுக்கு ராஜாவா உதவி செய்ய முடியுமா? ராஜா பார்த்து யாருக்காவது நல்லது செஞ்சாதாங்க உண்டு. ஸோ அந்த வகையில் நீ எங்களை வாழ்த்துறியா இல்லை தூத்துறியாமா? ராஜா மாதிரி இருந்தால் எங்களுக்கு எதுக்கு இந்த கூஜா வாழ்க்கை அப்படின்னு தானே கேட்குறீங்க. எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? தெரியாமல் இல்லைங்க. சிம்ம ராசிக்காரங்க, உங்களை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த கஷ்டத்திலும் நீங்கள் யார்கிட்டையாவது கை கட்டி நிற்கிறீங்களா? யார்கிட்ட உதவின்னு போய் நிற்கிறீங்களா? யார்கிட்டையாவது உதவின்னு போய் கேட்குறீங்களா? எதுவுமே இல்லைல்ல. தான் கைதான் தனக்கு உதவி, தான் உழைச்சாதான் தனக்கு கஷ்டம் நஷ்டம், எல்லாமே இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் ராஜா தாங்க. பக்கத்து நாட்டில் உதவி கேட்கல, பக்கத்துக்கு நாட்டுக்கு அடிமைப்பட்டும் வாழலை. அப்போ அந்த ராஜா மகாராஜா தானே. அதுதான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இன்னைக்கு அவனோட வாழ்க்கையை அவனே பார்த்துக்கிறது தாங்க ராஜா வாழ்க்கை. அதில் சிம்ம ராசிக்கு குறையே கிடையாது. பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி, எதையோ சொல்ல வர இல்லை, அதை கொஞ்சம் சொல்லு. ஏதாவது நாங்கள் மாற்றிக்கிட்டால் நல்லது நடக்குமா? இல்லை ஏதாவது கிரகங்கள் பாவப்பட்டு எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண போகுதா? கொஞ்சம் பார்த்து சொல்லேன்னு யோசிப்பீங்க இல்லையா? கட்டாயம் சொல்கிறேங்க. இப்போது காலங்காலமாக கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசிக்கு 100% உண்மைங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட நடக்குங்க. ஒரு 6 விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் தினம் தினம் செய்யக்கூடிய தவறுகள். எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயங்களை மறுபடியும் செஞ்சிடாதீங்க. இது லைஃப் டைமுக்கு பயன்படக்கூடிய ஒரு 6 குறிப்புகள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ சிம்ம ராசி காலங்காலமாக கஷ்டப்படுறோம், கரெக்டு தான். கடந்து வர்றதுக்கு வழியை சொல்கிறேன். அதாவது இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருண்டு போன வாழ்க்கைக்கு வெளிச்சம். டைலாக்கெல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ஜோசியக்காரரா அப்படின்னு போய் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக நினச்சிக்காதீங்க. நவ கிரகங்கள் அது இதுன்னு சொல்லி அங்கே இருக்காரு இங்கே இருக்காரு இப்படி அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? ஏமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி மந்திரம் சொல்கிறாங்க தெரியுமா? நீ எல்லாம் என்னமா ஜோதிடம் படித்த? இப்படி புரியாமல் பேசுன, புரியாமல் இது பண்ணால், கொஞ்சம் படபடன்னு பேசினா, முன்னாடி பின்னாடி அப்படி கொஞ்சம் தோரணையாக பேசிட்டா அவங்க உண்மையான ஜோதிடரா? பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அது கதை சொல்லுதுப்பா இப்படின்னு சொல்கிறீங்க. நம்புகிறவங்களுக்கு நம்பிக்கை தாங்க முக்கியம். நம்ம அதிபதியோட செயல்பாடு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். இப்போ உங்களுடைய அதிபதியை வச்சு தான் உங்களோட வகையில் அதிபதியான சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. ஆல்ரெடி சூரிய பகவான் நீங்கள் நெருப்பு கிரகம், சந்திர பகவான் குளுமையான கிரகம். அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. இது சிம்மத்திற்கு சாதகமாக பாதகமாக? நெருப்பு தண்ணியோடு சேர்ந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக தெரியுங்க, நெருப்பு அணைஞ்சு போயிடும். அப்போது எங்களுக்கு பாதிப்பா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எப்பேற்பட்ட பாதிப்புமே ஒரு கை நம்ம பார்த்துடலாம். பயப்படவே வேணாங்க. எல்லா கிரகமும் உங்களுக்கு மோசமாக இல்லை, சரிங்களா? ஒரு சில விஷயங்களில் மாற்றத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா தலைக்கு வந்த விஷயத்தை கூட தலைப்பாக்க விட போகும் அப்படின்னு தட்டி விட்டுலாங்க. அப்படி நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. சிம்ம ராசிக்காரங்க,
தயவு செஞ்சு சொல்கிறேன், அனுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்கள். இதை யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கை வந்து வெளிச்சகரமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். நீங்கள் வேணால் நமஸ்காரம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10 நாள் போகட்டுமே, அதுக்கப்புறம் நீங்களே யோசிப்பீங்க, பரவாயில்லப்பா முன்ன இருந்ததுக்கு இப்போ ஏதோ ஒரு மாதிரி சாதகமாக எல்லாம் நடக்கிற மாதிரி தோணுதுன்னு கூட உங்களுக்கு உணர்த்த வைப்பார். இது அனுதினமும் செய்கிறவங்களுக்கு எந்த மாதிரி மாற்றம்னு நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க, நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. எந்த ஒரு விஷயமும் நீங்கள் செஞ்சு பார்த்தாதான் தெரியுங்க. இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம கஷ்ட காலத்தில் யாராவது நல்லா இருக்கியா அப்படின்னு கூட கேட்கறதுக்கு இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு இல்லை, இதில் நமக்கு வந்து நல்லது நினைக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுற இல்லையா? எல்லா உறவுகளுமே போலியாக இருக்குது. கலியுகம் அப்படிங்கிறது இதுதாங்க. ஸோ இப்படி பற்றக்கூடிய பற்றற்ற வாழ்க்கையில் வாழக்கூடிய நமக்கு யாராவது நல்லது செய்வாங்களா அப்படின்னு யோசிச்சிங்க இல்லையா? உங்களுக்காக நாங்கள் இருக்கோங்க, எங்களால் முடிஞ்சது. ஏன்னா எல்லாரையும் தேடி தேடி என்ன கஷ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்க முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, நாங்கள் உங்களுக்கான பதிலை வந்து சொல்கிறோம். எல்லாத்தையும் விட மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்மராசிக்காரங்க. தான்கிட்ட நிறைய பொருள் வேணும், ஆனால் தனக்காக வச்சுக்கக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், இப்படி நினைக்கிறவங்க நீங்கள் இல்லையா? உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக வரப்போகுதுங்க. நிறைய பேர் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களை எப்படா ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறத உங்களால் மறுக்க முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் எப்படா வீழ்வீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கான இந்த நம்பிக்கையானது எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கைவிட்றாதீங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு விஷயத்துலையும் ஜெயிக்கவே முடியும். சிம்மராசிக்காரங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் லாபம் வருங்க. உங்களுடைய தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும், பெண்கள் மூலமாக ஆதாயம் அனுகூலம் கிடைக்கும். இது ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரே வழின்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதாங்க. தங்களை பற்றின ரகசியங்களை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கணும். அது தொழில் ரகசியமாகட்டும், இல்லை உங்களுடைய பர்சனல் ரகசியமாகட்டும், ஏதாவது ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் வச்சுருக்கீங்களா, அதை அப்படியே அமுக்குங்க. எல்லாம் வருவாங்க, அப்படியே உங்களை தூக்கி வச்சு உங்கள் தெய்வம் மாதிரி தாளாற்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. யாரையும் நம்ம குடும்பமாகவே இருக்கட்டுங்க சிம்மராசிக்காரங்களே, நீங்கள் திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ, பர்சனல் அப்படிங்கிறது உங்களுடைய பர்சனலாகவே இருக்கட்டுங்க. அதோட உங்களை பொறுத்த வரைக்குமே எதிர்பாலினத்தவர்களால் ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்களாலையும், பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆண்களாலையும் அசிங்கம் அவமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருங்க, புரியுதுங்களா? மிகுந்த கவனம் தேவை. அதே மாதிரி துணைக்காக செலவு செய்வீங்க. லாபாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது துணைக்கான செலவுகளை செய்வீங்க, அது ஒரு சந்தோஷம்தான். அதே போல் 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் அமர போகிறாரு. அங்கே குருவும் இருக்கிறதுனால அற்புதமான காலகட்டம் இருக்கும். முதலீடுகள் மூலமாக லாபம் பெறுவீங்க, இடமாற்றம் உண்டாகும், வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கான யோகம் இருக்குங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க, ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவீங்க, சித்தர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதோட உள்ளுணர்வு சக்தி அதிகமாகுங்க. அந்த காலகட்டம் தான் இது. உங்களுக்குள்ளேயே தோணும், நம்ம இங்கே போகலாம், அங்கே போகக்கூடாது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. அந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலைகளையுமே நீங்கள் வந்து அசால்ட்டாக கடந்து வருவீங்க. அம்பிகை வழிபாடு இன்னும் உங்களுக்கு வந்து அற்புதத்தை ஏற்படுத்துங்க. அனுகூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கூட சேரக்கூடிய அமைப்பு யோகம் இருக்குங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு நீங்கள் வந்து வலம் வர போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக